Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆம்பிகுவஸ் கிராமர்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கிராமர் இருக்குது, அந்த கிராமருக்கு ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு வரணும். அந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு பாஸ் ட்ரீ மாதிரி ஒன்று வரைவோம். அந்த ட்ரீ மோர் தென் ஒன் வந்துருச்சுன்னா அதை நம்ம ஆம்பிகுவஸ் கிராமர்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஏபிஏபிஏபிபி. இதுதான் கிராமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ இதை கொண்டு வரத்துக்கு இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸை பயன்படுத்தி நம்மளால் மோர் தென் ஒன் பாஸ் ட்ரீ வரைய முடிஞ்சதுன்னா அப்போது அந்த கிராமரை நம்ம ஆம்பிகுவஸ் கிராமர்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு கிராமர் ஆம்பிகுவஸாக இருந்தாலும் நம்மளுக்கு லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்ஸ்லாம் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ தான் ஆம்பிகுவஸ் கிராமர். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களால் பாஸ் ட்ரீ மோர் தென் ஒன் வரைய முடிஞ்சதுன்னா ஆம்பிகுவஸ் கிராமர். அவ்வளோதான் கொடுத்துருக்க கிராமருக்கு. இப்போது எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் த கிராமர், உங்களுக்கு இதுதான் கிராமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஆம்பிகுவஸாக இல்லைன்னு செக் பண்ணி சொல்லணும். லெட் ஸ்ட்ரிங், நம்மளா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்க வேண்டியது தான். சும்மா ஏபி ஏபி ஏபிபின்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங் இந்த கிராமருக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங் சிம்பிள் எப்பயுமே எஸ். ஸோ எஸ்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் எஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த எஸ்லேருந்து நம்ம பார்க்கணும் எதை சூஸ் பண்ணலான்னு பார்க்கணும். ஸ்மால் இந்த டேர்மா இல்லை இந்த டேர்மா இந்த டேர்மா. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கு படி ஸ்டார்டிங்னா இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலையும் நம்மளுக்கு இங்கே ஏ இருக்குது. அடுத்து நம்ம பாருங்கள் பி இருக்குது, ஏபி இருக்குது. எங்கேயாவது ஏபி இருக்கா பாருங்கள், இதில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து அப்படிங்கிறது வேண்டியது ஏபிஎஸ்பி. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் கேபிட்டல் லெட்டர் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ திரும்ப எஸ்ஸுக்கு போகிறோம். நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சு, இப்போது ஏபி கிடச்சிருச்சு. அடுத்து எனக்கு என்ன தேவை, திரும்ப ஒரு ஏ தேவை. ஓகேங்களா? திரும்ப என்ன தேவை, ஒரு ஏ தேவை. இப்போ நம்ம எங்கே போகிறோம், எஸ்ஸுக்கே போகிறோம். திரும்ப எனக்கு ஒரு ஏ தேவை. எனக்கு அடுத்த ஸ்டெப்பும் வரணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சூஸ் பண்ண போகிறேன், ஏஏபி. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஸுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஏஏபி. ஏஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சு, ஏ கிடச்சிச்சு, பி கிடச்சிருச்சு, ஏ கிடச்சிச்சு, ஏபிஏ கிடச்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன் நான் அந்த ஏவை சூஸ் பண்ணேன்னா எனக்கு அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. திரும்ப எஸ்ஸில் பி வராது ஸ்டார்டிங்கில். அதை நம்ம கொண்டு போக முடியாது. அந்த பி எங்கே இருக்குது, ஏல தான் இருக்குது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி இங்கே எழுதுனேன். அப்போ தான் இந்த ஏலேருந்து நம்ம பிக்கு போக முடியும், இந்த ஸ்மால் பி கொண்டு வர முடியும். அதனால் சரி, அடுத்த கேபிட்டல் லெட்டர் எங்கே இருக்குது, ஏ. ஓகேங்களா? ஸோ ஏக்கு போயிடலாம். எனக்கு அடுத்து என்ன தேவை, ஸ்மால் பி தேவை. ஸ்மால் பி எங்கே இருக்குது, இதில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் சூஸ் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த கேபிட்டல் லெட்டர்னா இருக்குது, எஸ். சரி, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்து என்ன தேவை, அந்த எஸ்லேருந்து என்ன தேவைன்னா ஃபைனலாக இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். திரும்ப ஏபி வந்துடுச்சு, அப்புறம் ஏ வந்துடுச்சு, அப்புறம் இங்கே பியும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஏ தேவை. ஓகேங்களா? என்ன தேவை, ஏ தேவை. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இந்த எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போயிட்டு இந்த ஏவை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஸை ஏவை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏவும் கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிபி நம்ம இங்கே ஏற்கனவே இங்கே இருக்குது பாருங்கள், பிபி. ஸோ இந்த ட்ரீ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை போய் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி, அப்புறம் ஏ பி, அப்புறம் ஏ வந்துடுச்சு. ஏன்னா இந்த எஸ்ஸில் போய் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆன்சர் வந்துடுச்சு, பிபி முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ஜென்ரேட் பண்ணணும். இல்லை இன்னொரு மூலியமாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஸ் ஸ்டார்ட் சிம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ இந்த மூணுத்துலையும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு சால்வ் பண்ணேன். இப்போ அடுத்து நான் இதை வச்சு சால்வ் பண்ண போகிறேன், ஏஏபி. ஸோ என்னால் இன்னொரு பாசிட்டிவ் வரைய முடியாதுன்னு செக் பண்ண போகிறேன். முதல்ல இதை சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு.
இப்போ சூஸ் பண்ண போகிறது இது. ஓகேங்களா? இப்போ ஏ ஏபி. சரி, அடுத்து கேபிட்டல் ஏ இருக்குது. எப்பவுமே கேபிட்டல் ஏ என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஏக்கு போகணும். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸ்மால் ஏ கிடச்சிருக்கு. ஏ கிடச்சிச்சு. எனக்கு அடுத்து என்ன தேவை? பி தேவை. ஸ்மால் பி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, இப்போ ஸ்டார்டிங்கில். அப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஏக்கு பிஎஸ்ன்னு மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஸ் இருக்குது, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ எஸ்ஸுக்கு போகிறோம். எனக்கு அடுத்து என்ன தேவைன்னா ஏபி தேவை. ஏன்னா இங்கே ஏபி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை அப்படியே டிக் பண்ணிவிட்டு ஏபிஎஸ்பியை பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம். ஏபிஎஸ்பி பிரிச்சாச்சு. இது நம்மளுக்கு ஏபி கிடச்சிச்சு. நல்லா கவனிங்க, ஏபி 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 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு ஏ தேவை. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எஸ் இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர், இது இந்த எஸ்ஸுக்கு போகிறேன். எனக்கு ஏ மட்டும் தான் தேவை. அந்த ஏவை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஏன்னு. ஓகேங்களா? இந்த எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஏ. சரி, இப்போ செக் பண்ணுங்க என்னென்ன வந்திருக்கு. நம்மளுக்கு ஏபி ஏபி ஏ வரணும். ஏபி ஏபி ஏ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் தான் இருக்குது பிபி. அது இந்த பிரான்ச்சஸில் வந்துச்சு பிபி. ஸோ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்ட்ரி, வேறு பாஸ்ட்ரி வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது? சேம் அந்த ஸ்ட்ரிங்கு நம்மளால் கொண்டு வர முடியுது இல்லையா? அப்போ இந்த கிராமர் நம்ம என்ன சொல்லணும்னா ஆம்பிகுவஸ் கிராமர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் இருந்து ஒரே கிராமர்லேருந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் பாஸ்ட்ரி வரைய முடிஞ்சதுன்னா அதுதான் ஆம்பிகுவஸ் கிராமர். ஓகேங்களா? நான் சொல்ல நோட்டில் நீங்கள் எழுதி கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ எக்ஸாமில் இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ ஆம்பிகுவஸ் கிராமர்னால் என்ன, அதுக்கான ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி 10th சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.